செல்போன் கதிர்வீச்சின் அபாயங்கள். மக்களின் வாழ்க்கையில் செல்போன் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. அனைவரும் இதை பயன்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. அதே சமயம் செல்போன் கதிர்வீச்சிலிருந்து முழுவதுமாக தப்ப முடியாது. குறிப்பாக நாம் செல்போன் பயன்படுத்தவில்லை என்றாலும் செல்போன் டவர்களின் கதிர்வீச்சும் பிறர் பயன்படுத்தும் போது வெளிப்படும் கதிர்வீச்சும் நம்மை பாதிக்கிறது. இது வலிமை குறைந்த அயனியாக்கம் செய்யாத கதிர்வீச்சு வகை என கூறப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனம் மற்றும் சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய பல விரிவான ஆய்வுகளின்படி செல்போன் கதிர்வீச்சினால் மனிதர்களுக்கு புற்றுநோய் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் கண்டறியப்படவில்லை. ஆனாலும் கதிர்வீச்சை குறைப்பதற்கான எளிய முன்னெச்சரிக்கை வழிகளை ஃபாலோ பண்றது நமக்கு நன்மை பயக்கும். செல்போன் அழைப்புகளின் பொழுது நேரடியாக தலையோடு வச்சு பேசுறதை தவிர்த்துவிட்டு இயர்போன் ஸ்பீக்கர் போனை பயன்படுத்தலாம். நாம டிராவல் பண்ணும்போது அல்லது ரூரல் ஏரியாவில் இருக்கும்போது சிக்னல் குறைவா இருக்கிறப்போ பேச வேண்டாம். சிக்னல் குறைவாக இருக்கிறப்ப சிக்னலை பிடிக்க அதிகப்படியான கதிர்வீச்சை போன் வெளியிடும். அதனால அந்த டைம்ல ரொம்ப நேரம் பேசக்கூடாது. எப்பவும் போன்லயே பேசுறதுக்கு பதிலாக குரல் வழியா மெசேஜ் இல்லாட்டி நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். தூங்குறப்ப போனை தலைக்கு பக்கத்துல வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். குழந்தைகளுக்கு மண்டையோட்டு பகுதி மென்மையாக இருக்கும். அதனால அவங்களுக்கு போன் கொடுப்பதை குறைப்பதும் நல்லது.